கேபின் வரைக்கும் வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க ஜெயா, என்ன விஷயம்? நியாயமா நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். அது ஒவ்வொரு சீனா இருக்கும்னு தோணுச்சு. உங்க கேபினுக்கு வந்தா எல்லாரும் என்னன்னு பாப்பாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கல்யாண கார்டை கொடுக்கணும். இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? கொடுங்க. என் வீட்ல செந்தில் வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கார்டை கொடுக்கறாங்க. நான் ஏன் சார்பா கார்டை கொடுக்கணும்னு நினைச்சது உங்களுக்கு தான். ஏன் அப்படி? தெரியல, எங்கேயோ உங்க வாழ்க்கைய நான் திருடிட்டேன்னு. ஏங்க, இருக்கிற பிரச்சனையில இது வேறயா? வேற ஏதாவது பேசுங்க. சாரி பிரியா. இங்க பாருங்க, நான் செந்தில விரும்பினேன், அவ உங்களை லவ் பண்ணா. என்ன ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன்னு சொன்னா. ஓகேன்னு நானும் அதை ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பவுமே நான் அவனோட ஃப்ரெண்டா அவனோட வாழ்க்கையில இருப்பேன்னு தோணுது. ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்க. வேற வழி இல்லையே. அழுகிறது, கையை வெட்டிக்கிறது அதெல்லாம் என்னோட ஸ்டைல் கிடையாது. அதுவும் என்ன லவ் பண்ணாத ஒருத்தனுக்காக. இங்க பாருங்க, இந்த முதல் கார்டு சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். நீங்க கார்டு கொடுக்கலனாலும் நான் வருவேன். இல்ல பிரியா, நான் உங்களுக்கு தான் தரணும். கொடுங்க. நீங்க என் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். செந்தில் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆள் நீங்க. எனக்கு உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. வாங்கிக்கோங்க. ஓகே, விட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன். ஜெயா, செந்தில் ஒரு அற்புதமான ஆளு. ஆனா பயங்கரமா சொதப்புவான். சின்ன சின்ன குறைகளை பார்க்காம மொத்தமா செந்தில பாருங்க. கடைசி வரைக்கும் பிரச்சனை வராம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படி இருக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். ஹலோ. இதோ வரேன். யா, ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். பத்திரிகை மேட்டரே சொல்லியே. சரி, சமாளிப்போம். ஹே, இங்கதான் இருக்கியா? உன்னதான் ஆபீஸ் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம்டா? என்னுடைய முதல் கல்யாண பத்திரிகைய உனக்கு தான் கொடுக்கணும். என்ன சொல்ற? ஆமா பிரியா, பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து அப்படியே சுட சுட கொண்டு வந்து வீட்ல வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே நேரா உங்ககிட்ட தான் எடுத்துட்டு வரேன். அம்மா, சம்மந்தி இவங்களா? யாருக்கிட்டயும் ஒரு கார்டு கூட கிடையாது. முதல் கார்டு உனக்கு கொடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி எல்லாமே. உன்னோட சார்பா முதல் கார்டு? கல்யாணத்துக்கு அடிச்ச கார்டுலயே முதல் கார்டு உனக்கு தான் பிரியா. பிரியா, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஜெயா கூட இன்னும் கார்டை பார்க்கல. அப்படியா? முதல் கார்டை பார்க்க போற முதல் ஆள் நீதான். ஜெயா, நீ தப்பா எடுத்துக்காத. இந்த கார்டை நீ கூட பார்க்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பிரியா தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். முத கார்டு பிரியாக்கு தந்துடுறேன். என்ன சிரிக்கிறீங்க? ஹேய், ஜோக் இல்ல, என்ன நம்புங்க. செந்திலுடைய கார்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும். தெரியுமா? என்ன சொல்ற? இப்படிதானே இருக்கும். திருட்டு விசிடி மாதிரி இது திருட்டு வெட்டிங் இன்விடேஷன். அவ்வளவு சீக்கிரம் எவனோ அடிச்சிருக்கான். இங்க பாரு.